மாடு கன்று போட்டதுக்கப்புறம் முதல்ல கறக்கிற பாலை எடுத்து செய்கிற ஸ்வீட்டுக்கு பேர் தான் சீம்பால்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு ஈடாக அவ்வளோ சத்து இருக்கும் இந்த பால்லன்னு சொல்லுவாங்க. இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சுகரு, சுக்கு, மிளகெல்லாம் நசுக்கி தூளாக பண்ணி கலந்து வைப்பாங்க. இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா 2-3 டேஸ் வச்சு சாப்பிட முடியாது. ஒரு வளவளப்பு தன்மை வந்துடும். இதை விறகடுப்பில் வச்சு செய்வாங்க. ரொம்ப நேரம் வேக விடுவாங்க. அப்போ தான் நல்லா திக்காக கேக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் வச்சா 10 விசில் விடணும். அப்படி விட்டிங்க அப்படின்னா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அப்பப்போ தண்ணி காலியாகுதா இல்லையான்னு பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படிங்கன்னா வெந்தது தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 டேஸ் நல்லாவே இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.